தேவனுடைய வார்த்தையை தேடி ஆண்டவருடைய வாயின் சொற்களை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவசரப்படாதே, என்னுடைய சித்தம் பெரிதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவசரப்படாதே, என்னுடைய சித்தம் பெரியதா இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாகிய என்னையும் உன்னையும் குறித்து ஆண்டவருடைய வசனம் விரும்புகிற காரியம், அவசரப்படாதபடி ஆண்டவருடைய சித்தத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு மனிதர்களாகிய எங்களுக்கு இருக்காத ஒரு காரியம் என்ன சொல்லுங்க பாப்போம்? பொறுமை. அதை தன்றைக்கு தீர்க்க தரிசனத்திலேயும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். வருகிற காலங்களில் அதிகமான பொறுமையோடு கூட இருங்கள் என்று சொல்லி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நடக்க வேண்டும், நாளைக்கு நடக்க வேண்டும், நாளன்றைக்கு நான் அதை காண வேண்டும் என்று நாங்கள் அதிகமாய் வாஞ்சிக்கிறோம். அது உண்மை. ஊழியக்காரரும் என்ன சொல்லுவார்கள்? இன்றைக்கு கர்த்தருடைய அற்புதத்தை காண்பீர்கள் என்று. இப்படி எல்லாம் தொடர் வார்த்தைகள் வரும் பொழுது ஜனங்களுடைய விசுவாசம் எல்லாம் என்ன? இன்றைக்கு நடக்க வேண்டும், இன்றைக்கு நடக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கும் செய்கிற தேவன் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அதே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு என்னுடைய அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு நீ பரிசுத்தப்படுத்தும் பொழுது, இன்றைக்கு நீ காத்திருக்கும் பொழுது, இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இன்றைக்கு பதில் வர வேண்டும். இன்றைக்கு தான் பதில் வர வேண்டும். ஆனா வார்த்தை என்ன சொல்லுகிறது? அற்புதம் எப்ப வரும்? நாளைக்கு. நாளைக்கு. சிலர் சொல்லுவாங்க ஆண்டவருடைய அகராதியில நாளையே இல்லை என்பது. இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய அற்புத வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். ஆமென். நீ இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபம், இன்றைக்கு நீ காத்திருக்கிற காத்திருக்குதல், இன்றைக்கு நீ விடுகிற கண்ணீர், இன்றைக்கு நீ எடுக்கிற உபவாசம், இன்றைக்கு நீ கொள்ளுகிற விசுவாசம், நாளைக்கு நிச்சயமாய் உனக்கு அற்புதத்தை கொண்டு வரத்தான் செய்யும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் போவார். அப்ப இன்றைக்கும் அந்த நாளைக்கும் அந்த இடையில, அந்த இடப்பட்ட காலத்துல, அந்த இடப்பட்ட நேரத்தில் நானும் நீங்களும் என்ன செய்ய வேணும்? அவசரப்படாமல் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். பாருங்கள், நாங்கள் சரியான பசியில் இருக்கிறோம், முடிஞ்சு போய் சமைக்கிறோம், சமைக்கல தண்ணியை சுட வைக்கிறோம், அரிசியை போட்டுட்டு உடனே சாப்பிடலாமா? என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் காத்திருக்க வேணும். அந்த அரிசி அவியும் மட்டும் காத்திருக்க வேணும். அது சில அம்மாமார் பக்கத்திலே நிற்பாங்க, அகப்பக்கம் என்ற பிடிய வச்சு கிண்டி கிண்டி ஒரு சோறு எடுத்து பார்த்து கொண்டே இருப்பாங்க. சில அரிசி வேளைக்கு அவியும், சில அரிசி பிந்தி அவியும். ஆகவே சரியான பதத்துக்கு வரும் மட்டும் அதை அவித்து அதற்கு பிற்பாடு எவ்வளவு பசி என்றாலும் அப்படியே சாப்பிடுவோமா? இல்ல, அதை ஆற விட்டு கறிகளை விட்டு நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். அதை போலதான் எனக்கு அருமையானவர்களே, உடனடியாக எனக்கு கல்யாணம் நடக்க வேண்டும், உடனடியாக எனக்கு பணத்தேவை சந்திக்கப்பட வேண்டும், உடனடியாக எல்லாமே மாற வேண்டும் என்ற இந்த அவசரங்கள் இன்றைக்கு ஆண்டவற்ற ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அவசரப்படாதபடி ஆண்டவருடைய சித்தத்திற்கு காத்திருக்கும்படி அங்கே நாங்கள் ஆதாரமாய் ஜோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும் வாசிக்க போறோம். இப்பொழுது 9:9 வாசிங்கள். ஜோபு 9:9. அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும், ஆமென், அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும், மிருக சீரியத்தையும், மிருக சீரிசத்தையும், அருமீனையும், அருமீனையும், தட்சண மண்டலங்களையும், தட்சண மண்டலங்களையும்
மண்டலங்களையும் உண்டாக்கினவர். அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது தட்சண மண்டலங்களை, மிருக சீரிசங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் சொல்லுவார்கள், உனக்கு அந்த மண்டலம் பிழையா இருக்குது, இந்த மண்டலம் பிழையா இருக்குது, உச்சியில சூரியன் நிக்குது, சனி நிக்குது, அப்படி காலம் பிழை, நேரம் பிழை என்று சொல்லி பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவற்ற வார்த்தை என்ன சொல்லுகிறது? காலங்களை நான் உண்டாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. காலங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். மல்லாவி சந்தைக்கு போகிற வழியிலே கொஞ்சம் பேர் சாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், உனக்கு அது பிழை இது பிழை என்று சொல்லி. சில ஊழியக்காரர்களும் உங்களுக்கு அப்படி இப்படி என்று சொல்லுவார்கள். ஆனா எதுவாக இருந்தாலும் நீங்க ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். வார்த்தை சொல்லுது, தட்சண மண்டலங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நட்சத்திரங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவரை விசுவாசிக்கிற எனக்கு எந்த கெட்ட பலனுமே வேலை செய்யாது. அதே உலகத்துல எனக்கு உண்மையா கெட்ட பலன் இருக்கலாம், எனக்கு ஒரு பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற குறிப்பு எனக்கு இருக்கலாம், 40 வயசுல தத்தண்டு எனக்கு குறிப்பு சொல்லலாம். ஆனால் நான் தெய்வத்தை விசுவாசிக்கும் பொழுது, காலங்களை உண்டாக்கின தேவன் எல்லா தீமைகளையும் எனக்கு நன்மையாக மாற்றுகிறார். எனக்கு நன்மையாக கர்த்தர் மாற்றிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், காலங்களையும் நேரங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் செய்கிறாராம்? ஆராய்ந்து முடியாதது. அல்லேலூயா. இப்படி கையை விரிச்சு சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாதது. ஆராய்ந்து முடியாதது. அல்லேலூயா. சொல்லுங்க, எண்ணி முடியாதது. எண்ணி முடியாதது. அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் எங்களுக்கு செய்கிறார். ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் கண்டியில எங்களுடைய தலைமை இடத்துல இருந்து ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள் நிரப்பி கொடுக்கும்படிக்கு. ஆகவே அது யாழ்ப்பாணத்தில் போய் நிரப்ப வேண்டும் போதகர்மார். நான் போகவில்லை. ஆகவே நான் மல்லாவியில் இருக்கிற ஒரு கடையில் அந்த போமை எடுத்து நிரப்பிட்டு திருப்ப மெயில் பண்ணலாம் என்று நான் இருந்தபோது அதில் ஒரு கேள்வி வந்துச்சுது. இப்பொழுது உங்களுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை எழுதுங்கள். அந்த இடத்துல நான் உடனே அந்த கேள்வியை பார்த்த உடனே சிந்தித்தது, எதைத்தான் நான் எழுதுவது ஆண்டவரே? உண்மையில நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வருஷத்துல எங்களுடைய ஊழிய பாதையில எத்தனையோ அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எத்தனையோ பேருக்காக ஜபிக்க, அவங்கள் விடுதலை பெற, ஆசீர்வாதம் பெற கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அற்பமாய் தொடங்கப்பட்ட இந்த ஆலயங்களை கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாது, எண்ணி முடியாது. அல்லேலூயா. குட்டி வந்திருக்க, குட்டி கண்ணான பழையில இருந்து கையெழுத்து காட்டி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகனை நான் சீட்டு போடுவதற்கு வந்தான். நான் சொல்ல, நீ இயலாத அலையலாம். அவன் மேல ஏறி நட்டு போடுறான். அவன் மேல ஏறி நட்டு போட்டுறத பார்க்கும் பொழுதெல்லாம் வேலை செய்த எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்தாலும் என் உள்ளத்தின் ஆழத்துல நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக படுக்கையாய் கிடந்த அந்த மனுஷனை நான் போய் பார்த்த அந்த நேரத்தை திரும்பி பார்த்தேன். நாளை 5 பேர் தூக்கி எழுப்ப வேண்டிய அந்த பிள்ளைய கர்த்தர் ஜெபத்தால சந்தித்து இன்றைக்கு தன்னுடைய வேலையை செய்யும்படிக்கு கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, காலங்களையும் நேரங்களையும் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆமென். நீ காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ அவசரப்படக்கூடாது. ஆமென். அவசரப்படக்கூடாது. ஆமென். ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதற்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? படியுங்கள்.
இதோ அவர் என் அருகில் போகிறார். இதோ அவர் என் அருகில் போகிறார். நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார். அவர் கடந்து போகிறார். நான் அவரை அறியேன். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் என் அருகில தான் இருக்கிறார். சொல்லுங்க, ஏசப்பா என் அருகில தான் இருக்கிறார். ஆனாலும் பாருங்க, இந்த அவசரத்தில் எங்களுக்கு தெரியல. ஆண்டவர் எங்களோட இருக்கிறது. ஆண்டவற்ற வல்லமை எங்களோட இருக்கிறது. ஆண்டவற்ற ஆசீர்வாதம் எங்களோட இருக்கிறது. எங்கள் அவசர கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கும் இயேசு என்னோடையும் உன்னோடையும் கூடவே இருக்கிறார். நம்பினால் கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்து. நீ நம்பின மனுஷர்கள் உன்னோடு இல்லை. நீ எதிர்பார்த்த சூழ்நிலைகள் உன்னோடு இல்லை. ஆனால் இயேசு உன் அருகிலேயே இருக்கிறார். இயேசு உன் அருகிலேயே இருக்கிறார். அதன் அடிக்கடி சொல்லுகிற காரியம், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மண்டை குழம்பாதபடி கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. அவர் எங்கள் அருகிலேயே இருக்கிறார். அதன் பகுதியா நேற்றைய தினம் ஒரு உண்மை சம்பவத்தை நான் ஜெபத்தில் சொன்னேன். அது இப்ப சொன்னா நல்ல பண்ண நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு சகோதரன், இங்கே இல்லை, கிளிநொச்சி பகுதியில் இருக்கிற ஒரு சகோதரன் என்னை சந்தித்தார். என்னை சந்தித்து கதைச்சு கொண்டிருந்த பொழுது என்னுடைய தனிப்பட்ட உடல் நலத்தை விசாரித்தார். என்னுடைய தனிப்பட்ட உடல் நலத்தை விசாரிச்சுட்டு கேட்டார், பாஸ்டர் உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டார். நான் சொன்னேன் 45 வயசுண்டேன். எத்தனை கிலோ உண்டு கேட்டார். 111 அண்டேன். 3 உண்டு 111 கிலோ சொன்னார். எத்தனை கிளினிக் இருக்கு பாஸ்டர்ண்டார். நான் ஏசப்பாண்ட கிருபையால இதுவரைக்கும் ஒரு கிளினிக்கும் இல்லை என்று சொன்னேன். சொன்னார், நீங்க செக் பண்ணி நீங்களாண்டு கேட்டார். உடம்ப செக் பண்ணி நீங்களாண்டு. நான் சொன்னேன், செக் பண்ணல. செக் பண்ண பயம், பிறகு அவங்கள ஒன்றை சொல்லுவாங்க. நான் செக் பண்ணல. உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை, உடம்புக்குள்ள நிறைய வருத்தங்கள் இருக்குது. இவ்வளவு கிலோ, வயசும் வந்துட்டது, புல் பொடி செக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு என்ன போட்டு உருட்டுறான். சொல்லிட்டு அதுக்குரிய காரியங்களை அவன் ஒழுங்குபடுத்தி தந்தான். ஆகவே எல்லாம் ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ணியாச்சு. மெடிக்கல் எல்லாம் செக் பண்ணிட்டு இப்போ டாக்டர் மெடிக்கலை பார்க்கிறார். பார்த்துட்டு சொன்னார், வயசு 45, 111 கிலோ, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, கிட்னி எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னார் 1 மில்லியன்ட்டு. அந்த பகுடியா, உண்மை கண்ணில் பகுடியா சிரிச்சு கொண்டு சொல்லிச்சு, பாஸ்டர் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல மனசு போல இருக்குது, அதில் உங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லை. அதுக்காக வருத்தம் பாருனா கெட்ட மனுஷன் வருத்தம் இல்லை நான் சொல்ல. எனக்கு நாளைக்கு வருத்தம் வரலாம், அது வேற பிரச்சனை. நான் வந்து இவனுக்கு சொன்னேன், இப்படித்தான் மெடிக்கல் வந்திருக்குது, டாக்டரும் இப்படி சொல்லியிருக்கிறார். அவன் சொன்னான், அந்த ஸ்கேன் மிஷின் பிழை. அல்லேலூயா. அந்த ஸ்கேன் மிஷின் என்னது? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம அருகில இருக்கிறார். ஆமென். ஆனா மனுஷர்கள் நம்ம அருகில இல்ல. ஆமென் சொல்லுங்க. நாங்கள் எதிர்பார்த்த சூழ்நிலைகள் எங்களுக்கு அருகில இல்ல. ஆனா சில அவசரத்துல எங்களுக்கு தெரியல. ஆண்டவர், ஆண்டவற்ற தூதர், ஆண்டவற்ற பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தேவ மனுஷன் சொல்லுகிறார், அவர் என் அருகில கடந்து போய் கொண்டே இருக்கிறார். உங்கள் அருகில தெய்வம் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்கள் கேட்கிற காரியங்கள், உங்களுக்கு நடக்கிற காரியங்களால ஆண்டவற்ற மகிமை உங்களுக்கு விளங்கவில்லை. அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம், இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் கேள்வி கேட்பவன் யார்? சொல்லுங்க. அல்லேலூயா. எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் சில வேளைகளில் என்ற ஆசீர்வாதங்கள் பறிக்கப்படுகிறது, என்ற நன்மைகள் பறிக்கப்படுகிறது. ஆனாலும் என்னால கேள்வி கேட்க முடியாது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எனக்கு அப்படி செய்தீர்? ஏன் தேவன் எனக்கு இப்படி நடந்தது? ஒருத்தருக்கும் இந்த பிரச்சனை இல்லை, ஏன் தான் எனக்கு என்று ஒரு நாளும் தேவ பிள்ளை கேள்வி கேட்க கூடாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? அப்பா எனக்கு எல்லாம் நன்மையாய் செய்வார் என்று காத்திருக்க வேண்டும்.
காத்திருக்க வேண்டும். ஆமென். தன்னுடைய 10 பிள்ளைகளை பறிகொடுத்து, தன்னுடைய சுகத்தை பறிகொடுத்து, தன்னுடைய ஆசீர்வாதத்தை பறிகொடுத்து யோபு சொல்லுகிறார், பறிச்சு கொண்டு போகிறார். காலம் அவர்கிட்ட இருக்குது, நேரம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு ஆராதனைக்கு இவ்வளவு தூரம் வந்தனே ஆண்டவரே, இன்னைக்கு ஆராதனைக்கு காலையில எழும்பிய உம்முடைய சமூகத்துக்கு நான் வந்தேனே அப்பா, ஏன் எனக்கு பதில் தரவில்லை? நீ கேட்க முடியாது. ஒன்று உனக்கு தெரியும், எல்லாம் என் இயேசு நன்மையாய் முடிப்பார். ஆமென். இன்றைக்கு நான் காத்திருக்கிறேன். இன்றைக்கு நான் அவசரப்படாமல் என் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். நாளைக்கு என் தெய்வத்தின் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் என் கண்கள் காணும் காணும் காணும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறியாமா? விசுவாசிக்கிறீங்களா? ஆனா இன்றைக்கு நாங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? ஏன் எனக்கு இப்படி எல்லாம் வருகிறது? என்ற புருஷன் ஏன் இப்படி இருக்கிறார்? என்னுடைய பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன் எனக்கு ஒன்றுமை கை கூடுதில்லை? கேள்வி கேட்க அழைக்கப்படவில்லை, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். ஆமென். அதைத்தான் நாங்கள் பாட வேண்டும், அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படியே யோபு பக்தன் சொல்லுகிற வசனத்தை வாசியுங்கள். அதுக்கு அடுத்த வசனம், தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் ஏன் என்று கேள்வி கேட்கிற, ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிற அகங்கார மனங்கள் தேவ சமூகத்திலே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கேள்வி கேட்கிற சிந்தனைகள் அடங்க வேண்டும். ஆமென். எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்கிறது. ஆண்டவருடைய ஜெபத்திலே போய் ஆண்டவரையே பேசுறது. நீ எல்லாம் ஒரு கடவுளா? ஆமென் சொல்லுங்க. நீங்க கடவுளா இல்லையான்னு சொன்னதுக்கு அவர் கடவுள் இல்லாம போறாரா? நீங்க கேள்வி கேட்கிறதுனால அவற்றை சக்தி குறைய போகுதா? அதான் தமிழ்ல சொல்லுவாங்க, எண்ணத்தோடைய கோவிச்சு எண்ணத்தையோ கழுவா விட்ட மாதிரி. அது உனக்குத்தான் தீங்கு, அது உனக்குத்தான் கெடுதி. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. என் கண்கள் அதை காணும். ஆமென். அதுதான் விசுவாசம். ஆமென். அதுதான் பொறுமை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி செய்திக்குள்ளே போவோம். இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும், அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் அம்மாத்திரம். யோபு எல்லாத்தையும் இழந்து நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறார். எல்லாத்தையும் சொன்னவர் ஆண்டவர் அவரோட கதை கேட்கல சொல்லுகிறார். நான் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், எனக்கு தெரியாததை நான் கதைச்சு விட்டேன் என்று சொல்லி. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் தெரியாம அலப்பிக் கொண்டிருக்கிறோம், தெரியாம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆமென். அது தீமை அல்ல, அது நன்மை. அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற சித்தம். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா கை கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற சித்தம் இப்ப உங்களுக்கு தெரியாது, ஆனால் அது தெரிய வரும். அது தீமை அல்ல, அது நன்மையே, அது நன்மையே. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அவர் சித்தம் வைத்திருக்கிறார். நம்முடைய அவசரங்கள். அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம், நான் நீதிமானாயிருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. யோபு சொல்லுகிறான், நான் நீதிமானாயிருந்தால் கூட ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். என்னத்தை கேட்பேன்? இரங்கும் ஐயா, மனம் இரங்கும் ஐயா, இரங்கும் ஐயா, இரங்கும் ஐயா, கட்டி பிடித்தே
பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. ஆமென். கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை ஆவியானவரே கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. இறங்கும் ஐயா, 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 இறங்கும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் கேள்வி கேட்காதபடி இரக்கத்திற்காக கெஞ்சுவேன். ஆமென். இந்த காலங்களை மாற்றி தாங்கப்பா, இந்த நேரங்களை மாற்றி தாங்க ஆண்டவரே. இரக்கத்திற்காக நான் கெஞ்சுவேன், இரக்கத்திற்காக நான் கதறுவேன். இந்த காலைவெளியில் ஒரு விசை கூட எழுந்து நின்றேன். உங்களுடைய குடும்பத்தின் நிலைமைகள் மறுபடியும் ஒரு இரக்கத்திற்காக நான் ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வருத்தங்கள், சுசில்குமாரன, உங்களுடைய வியாதி, உங்களுடைய பலவீனம், ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுங்கள். கர்த்தர் அதை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எழுந்து நின்று அவரவர் உங்கள் பாரங்களுக்காக கேள்வி கேட்காதங்க. நீங்க ஜெபிக்க சொல்லுங்க, ஆண்டவர் நான் கேள்வி கேட்ட பாவங்களை மன்னிங்க, ஏன் என்று கதைச்சதை மன்னிங்கப்பா, ஆனால் எனக்கு இரங்கும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிபடுத்த பாருங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் உங்களோட பேசும் பொழுது நீங்க ஒப்பு கொடுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா, அப்படி என்று சொல்லி கொஞ்ச நேரம் இரக்கத்திற்காக கெஞ்ச பிறந்த அடிய பாடுங்க பிற்பாடு. அல்லேலூயா. இரங்கும் ஐயா, மனம் இரங்கும் ஐயா, இரங்கும் ஐயா, இரங்கும் ஐயா, இயேசையா, இரங்கும் ஐயா, ஹல்லேலூயா, இரங்கும் ஐயா, இரங்கும் ஐயா, மனம் இரங்கும் ஐயா, கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை இயேசையா, கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. அப்படியே ஜெபமனோம. ஹல்லேலூயா. ஆவியானவரே இரங்கும் ஐயா, ஆண்டவரே இரங்கும் ஆண்டவரே, இரக்கத்திற்காக கெஞ்சுவேன். யோபு சொல்லுகிறார், நான் இரக்கத்திற்காக கெஞ்சுவேன், இரக்கத்திற்காக நான் கெஞ்சுவேன். என் தேவனிடமாக நான் கேள்வி கேட்காதபடி, என் தேவனிடமாக நான் கேள்வி கேட்காதபடி, என் தேவனிடமாக இரக்கத்திற்காக நான் கெஞ்சுவேன். இரக்கும் ஆண்டவரே, இரக்கும் ஆண்டவரே, என் பலவீனங்கள் மாறட்டும், என் துன்பங்கள் மாறட்டும், என் சோதனைகள் மாறட்டும். இயேசையா, இரக்கும் ஐயா, இரக்கும் ஐயா, இரக்கும் ஆண்டவரே. மனம் இறங்குகிறவர், மனம் இறங்குகிறவர், மனம் இறங்குகிறவர் நீர் ஒருவரே சொன்னார். மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கும் ஏசப்பா, மனம் இறங்கும் ஏசப்பா, மனம் இறங்கும் ஏசப்பா, மனம் இறங்கும் ஏசப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இரங்கும் ஏசையா, இரங்கும் ஆண்டவரே, மனதிறங்கும் ஐயா. ஓ ரபபப சந்தரா. ஆண்டவ பிள்ளையே, ஏனென்று கேள்வி கேட்காத, ஏன் எனக்கு நடந்ததென்று கேள்வி கேட்காத, ஏன் என்ன கைவிட்டுட்டாய் என்று கேட்காத, இரங்கும் ஏசப்பான்னு சொல்லுங்க. இரங்கும் ஐயா, எனக்கு இரங்கும் ஆண்டவரே, எனக்கு இரங்கும் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா.
ஐயா, நன்றி ஐயா, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, மனதுருகிற தேவனே, மனம் இறங்கும் சுவாமி. அப்படியே அமர்ந்திருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஐயா, ஜீசஸ். ஆவியானவரே, ஆவியானவரே, இறங்கும் அப்பா, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களுக்கும் இறங்கும் ஆண்டவரே, எல்லா வியாதிகளுக்கும் இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இரக்கம் காட்டுகிற தேவன். ஆமென். இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கத்திற்காக நாங்கள் கதறுவோம். ஆமென். அவர் இறங்குவார். ஆமென். நேரங்களை மாற்றுவார். ஆமென். சமயங்களை மாற்றுவார். ஆமென். காலங்களை மாற்றுவார். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். காத்திருந்த உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென். காத்திருந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, அவசரப்படாதீங்க. ஆமென், ஆமென். சுசுகுமார் விசேஷமா? ஹல்லேலூயா. இந்த கிட்னி பலவீனத்திலிருந்து கர்த்தர் சுகப்படுத்துவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுங்கள். ஆமென். அவரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டாம். ஆமென். உடைய செயல்களால அவரை கேள்வி கேட்கிற மாதிரி நடக்காதபடி எனக்கு இறங்கும் என்று கதறுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய சித்தம் பெரிதா இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அவசரங்கள் என்ன செய்யும்? அவசரப்பட்டால் என்ன நடக்கும் என்ற ஒரு காரியத்தை ஒரு பகுதியில் பார்த்து நான் கடந்து சொல்றேன். 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் நில்லுங்கள். 4வது அதிகாரம் 4வது வசனம். சவுலின் குமாரன் ஜோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் ஜோனத்தானும் மடிந்த செய்தி எஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவன் விழுந்து முடவன் ஆனான். அல்லேலூயா. அவள் ஓடி போகிற அவசரத்திலே அவன் விழுந்து முடவனானான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சவுல் என்கிற அரசன், அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ராஜாவாக கர்த்தர் அவனை அழைத்தார். ஆனால் இந்த சவுல் என்ன செய்கிறான்? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி பாவங்களுக்குள்ளே விழுந்தபடியினாலே ஆண்டவர் சவுலை கைவிடுகிறார். சவுலும் ஜோனத்தானும் யுத்தத்திலே சாகிறார்கள். யுத்தத்திலே அவர்கள் சாகும் பொழுது இந்த அரசனுடைய பிள்ளை மேவிபோசேத், சொல்லுங்க, மேவிபோசேத், சொல்லுங்க, சொல்லுங்க, மேவிபோசேத். அவனுக்கு பேர் என்னது? மேவிபோசேத். இந்த மேவிபோசேத் 5 வயசு இருந்தபடியால் ஒரு ஆள் அவனை பராமரிச்சு கொண்டிருந்தாங்க. சவுல் அரசனா இருக்கிறார். அவர் செத்து போயிட்டார். அவருடைய இடத்துக்கு வேறொரு அரசன் பெறப்போகிறான். இந்த செய்தி இந்த பிள்ளைக்கு பொடிக்காட்டாக இருந்த அந்த பெண்ணுக்கு தெரிகிறது. தெரிந்தவுடனே அவள் என்ன செய்கிறாள்? அந்த பிள்ளையை பாதுகாக்கும்படிக்கு எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள். ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது. தேவ பிள்ளைகள் பிரயாசப்படத்தான் வேண்டும். தேவ பிள்ளைகள் முயற்சி எடுக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த பிரயாசத்தில், அந்த முயற்சியில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவள் ஓடும் பொழுது நிதானத்தோடு ஓடவில்லை. என்னத்தோடு ஓடினாலாம்? அவசரம். ஓடும் பொழுது நிதானம் தவறி அவசரமாய் ஓடினபடியால் என்ன நடக்குது? அந்த 5 வயசு புள்ள விழுந்து, அது என்னத்தை கொண்டு வருகிறது? அந்த பிள்ளையின் கால்களை முடமாக்கி போட்டு விட்டார். அந்த பிள்ளையை பாதுகாக்கிறது அவருடைய கடமை. ஆனால் நிதானம் தவறி, பொறுமை தவறி, அவசரம் கொண்டாள்.
அந்த அவசரம் என்ன செய்தது? ஒரு ராஜகுமாரனை முகமாக்கி போட்டது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் சில செய்திகள் வரும், சில சோதனைகள் வரும், சில பண பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் தேவ கிருபையினால நிதானத்தை ஒரு நாளும் இழக்க கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. கையை சொல்லுங்க அல்லேலூயா. நிதானத்தை இழக்க கூடாது. ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு அம்மா ஒரு கீரி வளர்த்தாவாம். அந்த கீரியை செல்லமா வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பா வச்சிருந்தாவாம். ஒரு நாள் குழந்தை பிள்ளைய தொட்டில விட்டுட்டு தண்ணி அள்ள போயிட்டு வாராவாம். குடத்துல தண்ணி எடுத்து கொண்டு வரும் பொழுது கீரி புள்ள வெளியே வந்து வாசல்ல நிக்குதாம். வாய் முழுக்க ரத்தம், அந்த கீரியின் உடம்பு முழுவதும் ரத்தங்கள். ஆகவே இந்த தாய் உடனே பார்த்துட்டு, ஐயோ என்ற பிள்ளைய இந்த நாங்க வளர்த்த கீரியை கடிச்சு கொண்டுட்டது என்று சொல்லி அவசரத்துல கோவப்பட்டு என்ன செய்யறாவாம், கையில கொண்டு வந்த குடத்தை கீரியின் மேல போட்டு அந்த கீரியை கொன்று விட்டுட்டு பிள்ளையை போய் பார்த்தாள். அந்த பிள்ளையின் தொட்டிலுக்கு கீழே கொடிய கரு நாகம் துண்டு துண்டாய் கிடந்துச்சுதான். அப்பொழுது அவள் யோசித்தாளாம், ஐயோ என்ற பிள்ளைய கடிக்க வந்த பாம்பில இருந்து காப்பாத்தின அந்த கீரிய அவசரத்தில் நான் கொண்டு விட்டேனே. இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் ஏதாவது ஒரு வார்த்தை வந்தால் அவசரப்பட்டு கதையை விட்டு விடுவாங்க, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடுவார்கள், அவசரப்பட்டு நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வரட்டும், உடனே சொல்றது உன்னை கட்டின நேரம், உன்னை கட்டின நேரம் அதை கட்டிக்கலாம். எனக்கு மச்சான பேசி வந்தார், அது சிம்பிளா இருக்கும். அவசரத்தில் வார்த்தைகளை விடுகிறது. அதனால இன்றைக்கு தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். அந்த நாங்க சொல்லுவோம் எங்கட மச்சான் உண்டு, அந்த மச்சான் கட்டின பொம்பளைய குத்தி கொலை செய்து ஜெயிலுக்குள்ள இருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆனா உங்களோட புருஷன் அடிக்கிறது உதைக்கிறது இல்ல, சும்மா அந்த வாய் அவ்வளவுதான். ஆனா அதுக்கு வார்த்தைகள், ஒரு போதகரோட வார்த்தை அல்லது ஏதாவது ஒரு செய்க, எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அவசரம். ஒரு சகோதரன் வெத்தலைபாக்கு போடுகிற ஒரு சகோதரன் அப்படியே எனக்கு எதிராக மோட்டார் சைக்கிள வந்தார், இன்னொன்று கடிச்சு சாப்பிட்டு கொண்டு வந்தார். அவசரத்தில் நான் முடிவெடுத்தேன், என்ன இவன் என்ன சாப்பிட்றான், வெத்தலைபாக்கு சாப்பிட்றான். கோபம் வந்துட்டு பேச போய் கொண்டுட்டு கிட்ட போய் காட்டன், என்னடா சாப்பிட்ற? அவன் துப்பி காட்டினா அது வெத்தலைபாக்கு இல்லை, அது வெத்தலைபாக்கு இல்லை. ஆனா அவசரத்தில் எனக்கு எப்படி விளங்குது, வெத்தலைபாக்கு சாப்பிட்ற அவசரத்தில் நான் பிறகுதான் மனம் நொந்தேன். ஆண்டவரை ஏன் இப்படி நான் தவறா இந்த மனுஷனை நினைச்சு போட்டேன். அவசரத்தில் எங்களுடைய நினைவுகள், அவசரத்தில் எங்களுடைய பேச்சுகள், அவசரத்தில் எங்களுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் நிதானம் இழக்க கூடாது என்று ஆவியானவர் பேசுகிறார் என்று நினைக்கிறவன் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த இடத்துல சௌரி டயானா வந்திருக்கிறீங்களா? டயானா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்கு மெடிக்கல் செக் பண்ணி போட்டு ஒரு குறிப்பிட்ட வியாதி பலவீனம் இருக்கு டாக்டர் சொன்ன உடனே அந்த புள்ள அதுல நினைத்தாலாம், ஆண்டவர் இதே ஸ்கேன் மிஷினால வியாதி இல்லை என்று சொல்ல பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, இதே ஸ்கேனிங் மிஷின் என்னுடைய பிள்ளைகளுக்கு வருத்தம் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஆனா அந்த செய்தி எங்களை துன்பப்படுத்தும், அந்த தகவல்கள் எங்களை வேதனைப்படுத்தும். ஆனங்களுடைய மனசுல ஒரு நாளும் அவசரப்படாமல் நிதானத்தோடு என் அப்பா என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவசரப்படுகிறது, அவசரப்பட்டு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சில பாவங்களை சொன்னால் முதலாவது என்னால சொல்ல முடியும், இன்னைக்கு தேவ ஜனங்கள் அவசரத்தில் ஆண்டவற்ற சமூகத்தை புறக்கணிக்கிறார்கள், ஆண்டவற்ற பிரசன்னத்தை தள்ளிவிட்டு போகிறார்கள்.
அவசரத்துல இன்றைக்கு அடுத்த பிரசங்கம் பிடிக்கவில்லை, அதனால சேர்ச்ச உதறுகிறது. இன்றைக்கு சேர்ச்சுக்கு வரும் பொழுது யாரோ ஒரு விசுவாசி என்னத்தையோ கதைச்சிட்டது, அதற்காக சேர்ச்ச தூக்கி எறிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தை ஒரு நாளும் அவசரப்பட்டு நாங்கள் புறக்கணிக்க கூடாது. அதை நாங்கள் கடைபிடிச்சு வாழ வேண்டும். கையை தட்டி ஆண்டவருடைய வசனத்தை அங்கீகரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவசரத்துல சபையை விட்டு போகிறது. பாஸ்டரோட நீ கதைக்க மாட்டேன், பாஸ்டர் நம்பரை போட்டு பிளாக் பண்றது. பாஸ்டர் எடுத்தா கதைக்கிறேன், போன கிழமை எப்படி செய்யறானே விட்டு பிடிப்போம். அவர் போன் எடுத்தா தான் நான் சேர்ச்சுக்கு போவேன், அவர் வீட்டை வந்தா தான் நான் ஆண்டுட போவேன். அவசர முடிவுகள், அவசரத்தில் நாங்கள் பதட்டத்தில் கர்த்தருடைய சித்தத்தை உணராதபடி செய்கிறோம். ஆனா தேவ சித்தம் என்ன தெரியுமா? இதே சபையில தலை நிமிர பண்ணி உன்னை உயர்த்துவதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சபையில தலை குனிஞ்சாயோ அந்த சபையில தான் கர்த்தர் தலை நிமிர்த்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எங்க அவசர குணத்துக்கு அது விளங்காது. அவசரத்தில் அவசர குணங்கள் சபையை தூக்கி எறிகிறது, ஆவிக்குரிய மனிதர்களை தூக்கி எறிகிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நிதானமாய் யோசிக்க வேண்டும். என்னதான் துன்பம் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒரு நாள் நான் பின்னுக்கு போக மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் பொறுத்த நடப்பாங்க தெரியுமா? 3 நாளைக்கு ஜபிக்க மாட்டேன், 3 நாளைக்கு பார்ப்போம். ஆண்டவர் உண்மையண்டா நான் ஜபிக்கவும் மாட்டேன், பைபிள் படிக்கவும் மாட்டேன். என்ன பொறுத்தன? இதில் பக்கம் மாறி எடுங்க. 3 நாளைக்கு தின்னவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், அது எடுக்க மாட்டான். அதெல்லாம் நல்லா போகும். ஆனால் என்ன? தேவ சமூகம், தேவ பிரசன்னம், ஆண்டவருடைய காரியங்கள் அவசரத்தினால அதை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். இரண்டாவது, எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சபை எப்படி எங்களுக்கு வீடா இருக்கிறதோ அதை போல ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வீடும் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் வீட்டை விட்டு அவசரப்பட்டு போக கூடாது. ஆமென். ஓடக்கூடாது. அவசரத்துல நான் வீட்டை விட்டு போறேன், புருஷன் பேசினாலும் போல, அடிச்சாலும் போல, மனுஷி சமைக்காட்டிலும் போல, என்னாலும் போல, உடனே சொல்ல நீரு நான் போறேன். இப்படியே சொல்லி சொல்லி வீடு முழுக்க என்ன இருக்குது? கர்த்தருடைய சித்தம் அல்ல, பிசாசின் ஆவிகள், அசுத்த ஆவிகள். வீட்டை விட்டு ஓடுறது, சபையை விட்டு ஓடுறது, அம்மாட்ட போறேன், மாமிட்ட போறேன், எங்கட ஃப்ரெண்ட்ட போறேன், அதுட்ட போறேன். 2 நாள் 3 நாள் புருஷனை விட்டு, பிள்ளைகளை விட்டு, மனுஷியை விட்டு, பிள்ளைகளை விட்டு போய் கிடக்கிறது. வீட்டில் ஒரு மணித்தியாலும் இருக்க மாட்டாங்க. வீட்டில் தேவ சமூகத்தை 2 மணி அனுபவிக்க தெரியாது. சின்ன ஒரு பிரச்சனை வந்து நான் சொன்னேன், இந்த வீடு எனக்கு நரகம்தான் சொல்லிட்டு போடுவாங்க. பிறகு அந்த பிள்ளை போன் பண்ணும், பாஸ்டர் வேற காணையில பாஸ்டர். அவசரம், ஒரு பொறுமை இல்ல. கல்யாணம் கட்டினால் அதற்கு ஸ்தோத்திரம், துன்பமும் பெருகுது. ஆமென் சொல்லுங்க. யோசன் கல்யாணம் கட்டினா என்ன வரும் ஐயா? யோசனைங்க எங்கடா நிற்கிறான்? இப்ப சிரிச்சு சிரிச்சு போன் காய்ச்சி போன் நிற்கிறார். கதைக்க சொல்லியாச்சு, இப்ப கதைக்க விட்டாச்சு, போன் கதைக்க விட்டாச்சு. அவன் அந்த போன் கதைக்க நேரம் பார்க்கணும், அவனுடைய முகமெல்லாம் அப்படியே ஜொலிச்சு கொண்டிருக்கும். 3 மாசத்துல நீ போனை விட்டுட்டு போவாயா? அல்லேலூயா. ஆனா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது. பிள்ளைகள் பிறக்கும், பிள்ளைகளை பார்க்கணும், உழைக்கவனும், கடமைகள் கூடுது, பொறுப்புகள் கூடுது, அதை யோசிக்கிறேன். அந்த தாதி அவசரத்துல கொண்டு போய் அந்த ராஜகுமார் என்ற காலம் முறிச்சது போல இன்றைக்கு அவசரத்துல சபையை விட்டு வெளியேறி, குடும்பத்தை விட்டு வெளியேறி திரும்ப வரும்பொழுது என்னது? நக்குண்டார் நாவலந்தார்.
திரும்ப வந்து பிரயோசனம் இல்லை. என்ன துன்பம் வந்தாலும் தேவ சன்னிதானத்தில் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சிலர் என்ன செய்கிறது, பதட்டத்தில் அவசரத்தில் காத்திருக்காமல் ஏதாவது யாராவது ஒரு மனமுடைகிற மாதிரி பேசிட்டா உடனே போய் மருந்த குடிக்கிறது, தூங்கி சாகிறது, ரயிலுக்குள்ள விழுகிறது. தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் தற்கொலை தீர்மானங்களை எடுக்க கூடாது. ஒவ்வொரு வேளையும் பொறுமை இல்லாமல் அம்மாவோட அப்பாவோட சண்டை பிடிச்சு கொண்டு மண்டையை போட்டு சுவரில் அடிக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, அழுகிறது, இது எல்லாம் தற்கொலை தான். உங்களை நீங்களே அழிச்சு கொண்டிருக்கிறீங்க. இப்படித்தான் ஒரு தாய் உண்மையா நடந்த ஒரு சம்பவம். பிள்ளைகள் குளப்படியோரே சரியா கஷ்டப்பட்டு வளர்த்துச்சது, பிள்ளைகள் குளப்படி. இப்ப அந்த தாய் என்ன செய்தது, மண்ணெண்ண போத்துல எடுத்து தீப்பட்டியம் எடுத்து சொல்லிச்சது, நீங்க தொடர்ந்து குளப்படி விட்டா அப்பாவும் வீட்டில் ஒழுங்கு இல்ல, நீங்களும் இப்படி குளப்படி அம்மாவால இருக்கிறாது, அம்மா செத்து போடுவன். புத்தி சொல்ல வழுக்கட்டு மனுஷி மறந்து போய் மண்ணெண்ணியை ஊத்தி நெருப்பு வச்சு. என்ன பிரயோசனம்? அவசரங்கள். நீங்க குடிச்ச பன்னோட திருப்பி எடுக்கலுமா? இல்ல நீங்க ஒரு மருந்து குடிச்சிருங்க, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விளக்கு மாறுகளை ஓட்டி வழி எடுக்கிறாங்க, எடுத்துட்டு விளக்கு மாறுக்கும் தும்பு தடிக்கும் காசு பண்ணிட்டு விடுவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா எல்லாம் வழியா வந்துட்டு? அங்க குடலுக்குள்ள இருக்கும் அந்த மருந்து. ஏசப்பாண்ட சித்தம் நீ 80 வயசுல சாக வேணும் என்று இருக்கும். ஆனா இந்த அவசரத்துல எத்தனை வயசுல சாவ? 70 சாவாய். அவசரப்படாதே. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மறப்பதில்லை, அவர் மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சாக கூடாது, நீ சாக கூடாது, நீ சாக கூடாது. நீ இந்த இடத்தை விட்டு ஓடக்கூடாது, நீ சபையை விட்டு பிரியக்கூடாது. கர்த்தர் உன்னை பச்சையான ஒலிவ மர கன்றை போல உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கும் ஒன்றை சொல்லுகிறேன், அவசரப்பட்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருக்காமல் கண்டதுகளோட ஓடாதேங்க, கண்டவங்களோட ஓடாதேங்க. அந்த தாதி அவசரத்தில் ஓடி காலம் முறிச்சது போல இன்றைக்கு நிறைய பேர், அல்லேலூயா, நிறைய பேர்ட்ட கல்யாணம் அவசரத்தில் முடிஞ்சு இன்றைக்கு படுற துன்பங்க. காதலிக்கிற வயசுல ஒன்றும் தெரியாது, தேவனுடைய சித்தம் புரியாது, ஆண்டவற்ற பிரசன்னம் புரியாது. ஆனாலும் ஆண்டவற்ற பிள்ளைகள் சரியான வயசு வரை காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கேதிஸ்வரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேதிஸ், ஆமென். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். கேதிஸுக்கா காத்திருந்து கேதிசு கல்யாணம் நடந்துச்சு. கேதிசு கல்யாணம் நடக்கும் பொழுது அந்த மாப்பிள்ளைய போய் பார்த்த இன்னொரு பொம்பளை பிள்ளை வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் இது என்ன கொழும்புக்காரனை கேதிஸ் கட்டி வச்சிருக்கான். அவன் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் ஒரு சாட்சி கொடுத்தார். காத்திருந்த தன் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆசை வந்த உடனேயே சுகமா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? நித்திர கொண்டுட்டீங்களா? செட்டிங் பண்ணிட்டு முதல் நாள் செட்டிங் பண்ணிட்டு அடுத்த நாள் ஓடுறது, அடுத்த நாள் ஓடிட்டு 3 மாசம் வீட்டை வந்திருக்கிறது. ஏன் ஏன் இந்த துன்பம்? இங்க சபை இல்லையா? இங்கே ஊழியர்கள் இல்லையா? உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இல்லையா? இந்த ஆலயத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிசுத்த மெய்விவாகத்தை செய்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஏன் அவசரம்? ஏன் அவசரம்? கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும், ஆனால் எனக்கு நேரம் போதாது. ஆனால் நான் இதோடு முடிக்க போகிறேன். அவள் அவசரப்பட்டு அந்த மகனை தூக்கி கொண்டு ஓடி போய் நல்ல ஒரு பிள்ளைய ஊனமாக்கினாள், நல்ல பிள்ளைய அவள் முடமாக்கினாள். ஆனால் அந்த பிள்ளைய குறித்து கர்த்தர் வைத்திருந்த சித்தம் என்ன? 2 சாமுவேல் 9:1 வாசித்து ஒரு சில வசனங்களை வாசித்து முடிப்போம். 2 சாமுவேல் 9:1 கடகண்டு வாசின ரோசி. 2 சாமுவேல் 9:1 இந்த 2-3 வசனங்களோடு நான் முடிக்கிறேன். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விளங்குதோ? விளங்கலையோ? ஒருக்கா கையை தட்டுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இப்ப அப்பாவும் அப்பாவும் செத்துட்டாங்க. அடுத்தத ஒரு அரசன் வருகிறான். அந்த அரசன் பெயர் தாவீது. சொல்லுங்க தாவீது. சவுண்ட சொல்லுங்க தாவீது. இப்ப இந்த தாவீது தான் இந்த பிள்ளைய கொல்லும் என்று நினைச்ச அவசரத்துல போய் காலம் முறிச்சாள். ஆனால் அந்த தாவீத கொண்டு தயவு கிடைக்க பண்ணுவதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த மனுஷன் கொல்லுவான் என்று பயந்தாலோ அந்த மனுஷனிடத்துல தயவை உண்டாக்குவது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த காரியம் உனக்கு ஆபத்தென்று நினைக்கிறாயோ அந்த ஆபத்தை தான் கர்த்தர் ஆசீர்வாதமாக உனக்கு ஒரு சித்தமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பேருக்கு அது விளங்குறேல, நிறைய பேருக்கு அது புரியல. இவங்கள் வந்தாங்க அழிச்சிடுவாங்க, கொண்டுடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் அவன் மேல கர்த்தர் தயவை உண்டாக்குகிறார். அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. தயவு சொல்லுங்க. தயவு. நல்ல சவுண்டா சொல்லுங்க. தயவு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர்ட்ட சித்தம் மேவிபேசத்தின் மேல் என்னவா இருந்துச்சு? தயவா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரா சகோதரி, உண்மையில கர்த்தருடைய சித்தம் தயவா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவசரப்பட்டு அதை இழக்காதே. ஆமென். பக்கத்துல கை கொடுத்துங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, மகனே மகளே என்று சொல்லுங்க. மகனே மகளே, ஆண்டவற்ற சித்தம் உண்மையில தயவா இருக்குது. அவசரப்பட்டு அதை இழக்காத, அவசரப்படுத்தாத. அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா புரியல எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மேவிபேசத்தின் மேல கர்த்தர் சித்தம் வைத்தார், அதை யாராலும் அழிக்க முடியாது. அப்படியே தொடர்ந்து வாசி அம்மா, தொடர்ந்து வாசி. சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளை இருக்குது, ஆனா அந்த பிள்ளைக்கு என்னது? 2 காலும் முடம். ராஜாவே, கால் முறிஞ்ச பிள்ளைதான் இருக்குது. படிங்க படிங்க. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதே பாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். சொல்லுங்க, மாகீரின் வீடு. சவுண்டா சொல்லுங்க, மாகீரின் வீடு. இது இந்த சத்தியம் நீங்க புரியுங்க. மாகீரின் வீடு. அல்லேலூயா. இந்த பிள்ளை எங்க இருக்கிறான்? மாகீரின் வீட்டில ஒளிச்சு போய், பயந்து போய், ஒன்றும் செய்ய முடியாதவனாக ஒரு நாயை போல மாகீரின் வீட்டிலே அவன் இருக்கிறான். இன்றைக்கு எந்த மாகீரின் வீட்டில நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய சித்தம் உன்னை வெளியே கொண்டு வர போகிறது. கர்த்தருடைய சித்தம் உன்னை வெளியே கொண்டு வர போகிறது. மாகீரின் வீட்டிலே இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவன் எங்க இருக்கிறான் என்று கேட்டதற்கு பதில் வந்தது மாகீரின் வீடு. படியம்மா. அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதே பாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேபிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேபிபோசேத்தே என்றார். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya கையெட்டி சொல்லுங்க. ஹalleluya. அப்ப 5 வயசா இருந்த புள்ள இப்ப கால் முடமா அந்த புள்ளைய வீல் சேர்ல கொண்டு வந்து ராஜா விட்ட விடுறாங்க. விடும் பொழுது அவன் கீழே விழுந்து ராஜாவை கும்பிடுகிறான். அப்ப ராஜா என்னன்னு கூப்பிடுகிறான்? மேபிபோசேத்தே. ஹalleluya தயவாய் கூப்பிடுகிறான். ஆமென். அன்பாய் கூப்பிடுகிறான். அல்லேலூயா. அந்த தாதி நினைத்தாள் வருகிற ராஜா அன்பாய் கூப்பிட மாட்டான், தயவாய் கூப்பிட மாட்டான் என்று. ஆனால் கர்த்தருடைய சித்தம் அவன் மேல அன்பாய் இருந்தது. கர்த்தருடைய சித்தம் அவன் மேல தயவாய் இருந்தது. உண்மையிலும் கர்த்தருடைய சித்தம் அப்படித்தான் இருக்கிறது. தயவாய் இருக்கிறது, அன்பாய் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. தாகம் கொண்ட தேவ ஜானம் வானம் பார்த்தது. ஆவல் கொண்ட கண்மலையை கூட சென்றது. தாகம் கொண்ட தேவ ஜானம் வானம் பார்த்தது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சென்றது. அன்பானதே என்னோடு வருவார், அதுபோதும் என் ஹalleluya சொல்லுங்க. மேபிபோசேத்தே கர்த்தர் உன்மேல சித்தம் வைத்திருக்கிறார். சகோதரா கர்த்தர் உன்மேல சித்தம் வைத்திருக்கிறார். அது அன்பின் சித்தம். ஹalleluya அது தயவின் சித்தம். ஆமென். மற்றவர்கள் உன்னை அவசரப்படுத்தி உன்னை முடமாக்க விட்டு விடாதே. உனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஹalleluya ஹalleluya. மேபிபோசேத்தே என்று கூப்பிட்டார். ஆமென் ஆமென். நீங்க நம்பினால் நம்பட்டும் சரி. உள்ளம் உடைந்து எப்பொழுதெல்லாம் ஜெப வேளைக்கு போகிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய கிருபையால் என்னை மூடுகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எங்களுடைய பெயரை அன்பாய் சொல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவதாஸ் என்று அழைக்கிற கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். எதுவும் உங்களை துன்பப்படுத்த முடியாது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாசித்து முடியுமா? அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. சொல்லுங்க பயப்படாத, பயப்படாத. சொல்லுங்க பயப்படாத, பயப்படாத. ஹalleluya ஹalleluya. இதுவரைக்கும் மாகீரின் வீட்டுல அவனை பயமுறுத்தி ஒளிச்சு வச்சிருந்தாங்க. தேவ சித்தம் சொல்லுது நீ பயப்படாத. ஆமென். ஹalleluya ஹalleluya. இந்த பண தேவையை குறித்து பயப்படாத. ஆமென். இந்த வருத்தத்தை குறித்து பயப்படாத. அது மற்றவர்களுடைய பயமுறுத்துதல், மாகீரின் வீட்டின் பயமுறுத்துதல். ஆனால் என்னுடைய சித்தம் உன்னை வாழ பண்ணும். ஹalleluya ஹalleluya. பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், எல்லாம் உனக்கு திரும்ப தருவேன். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, இப்படி இப்படி கை கட்டி சொல்லுங்க. எல்லாம் எல்லாரும் கையா சொல்லுங்க. எல்லாம் கட்டிக்கார எல்லாம் திரும்ப தருவா. ஆமென் சொல்லுங்க. பாருங்க ஆண்டவர்ட்ட சித்தம் அவன் மேல எவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அங்கே தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவன் மேல சித்தம் வச்சார். ஆனா 5 வயசுல அவனை ஒருத்தி அவசரப்படுத்தி காலை முறித்து விட்டாள். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு அவசரப்படாத. ஆமென். காத்திரு. ஹalleluya. அது பெரியது. எல்லாம் ஆண்டவர் தருவார். சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு எல்லாம் தருவார். ஏசப்பா எனக்கு
எல்லாம் தருவார். எல்லாம் தருவார். எல்லாம் தருவார். ஆமென். ஆமென். சில நினைக்கிறான் காய்ச்சலையும் தலையடியும் தான் ஆண்டவர் மாத்துவார். இல்ல இல்ல, எல்லா வியாதியும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. எல்லா தேவையும் சந்திப்பார். ஆமென். எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். ஆமென். எல்லா ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அப்படி வாசி அம்மா, வாசி. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜா சொல்லுகிறான், நீ ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இருந்து சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாக்களோட முடமான ஆட்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையில வச்சிருக்க சித்தம் என்ன தெரியுமா? ராஜாக்களோடையும் பிரபுக்களோடையும் உன்னை உட்கார பண்ணுவது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் இந்த காலை வேளையில என்னோடும் கூட பேசி இருக்கிறார், உங்களோடும் கூட பேசுகிறார். உன்னை குறிச்ச சித்தம் பெரிய உயர்வா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மாகீரின் வீட்டில் ஒளிச்சது போதும். ஆமென் ஆமென். சொல்லுங்க. ஆமென். மாகீரின் வீட்டில் அடங்கினது போதும். ஆமென். நீ ராஜாக்களோடு இருக்க வேண்டியவன். ராஜாக்களோட இந்த உலகத்து ராஜாக்களை யோசிக்காதீங்க. பரிசுத்த ராஜாதி ராஜா. ஆமென் சொல்லுங்க. தேவ தூதர்கள், ஆமென். தேவ ஊழியக்காரர்கள், அல்லேலூயா. இப்படியான பந்திய கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையசைச்சு ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத உன்னுடைய கழுத்துல ஒரு பவுன் ஏற கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. உங்க கையில கை விரலுக்கு ஒரு மோதிரத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு ஒரு நல்ல வீட்டை கர்த்தர் கட்டி கொடுப்பார். உனக்கு ஒரு நல்ல வாகனத்தை கர்த்தர் கொடுப்பார். எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் என்னையும் உன்னையும் நிரப்பி ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறது. அல்லேலூயா. ஏன் அவசரப்படுகிறாய்? இந்த வாழ்க்கை சரி வராது என்று நினைக்காத. நான் பிறந்த நேரம் சரியில்லை என்று நினைக்காத. என்னுடைய ஜாதகம் சரியில்லை என்று நினைக்காத. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி மாற்றுகிற தேவன் உண்மையில பெரிய சித்தம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 பெரிய சித்தம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். பெரிய சித்தம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். பெரிய சித்தம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அவசரப்படாதே. அல்லேலூயா. 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 10 வருஷம் 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கு ஆண்டவர் எனக்கு வச்ச சித்தம் எனக்கு தெரியல. தரிசனங்கள் தந்தார், வாக்குகள் தந்தார், ஆனால் சித்தம் எனக்கு தெரியல. கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஜெபத்தினால் சுகம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம். ஆமென். வைத்தியர்களால் முடியாத வியாதிகளை ஜெபத்தால் சுகப்படுத்துவதுதான் கர்த்தர் அழைத்த அழைப்பு. அல்லேலூயா. ஆனால் அது எனக்கு முந்தி தெரியவில்லை. 15 வருஷத்துக்கு முன்னுக்கு தெரியல, 10 வருஷத்துக்கு முன்னுக்கு தெரியல. இப்ப போன வருஷம் கூட சில விஷயங்கள் எனக்கு விளங்கல. ஆனால் கர்த்தர் அந்த தரிசனத்துக்கு நேர உயர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பூமியில இருந்தால் கர்த்தர் இன்னும் என்னை உயர்வாகத்தான், ஆசீர்வாதமாகத்தான், கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆகவே அவசரப்படாதே. அல்லேலூயா சொல்லுங்க. அவசரப்படாதே. மாகீரின் வீடுகள் உன்னை ஒளிச்சு மறைக்க விட்டு விடாதே. ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு 5 வருஷத்துல நீ நல்லா தான் இருப்பா. ஆமென் சொல்லுங்க. எப்படி இருப்பேன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். தெரியாதா? நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உங்களை தேவன் எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பார்? இதுதானப்பா வசனம் தெரியாலான்னு பிரச்சனை. 1000 மடங்கு, 1000 மடங்கு, 1000 மடங்கு. ஹல்லேலூயா. அதுதான் அப்பாவின் சித்தம். சாந்தகுமாரன் நீங்க நொந்து போய் நூடுல்ஸ் போல இருக்கலாம், நொந்து நூடுல்ஸா இருக்கலாம். ஆனா அப்பாவின் சித்தம் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் வேதனைப்படாதீங்க. ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த குடும்பம், ஏன் இந்த சபத்து? வேதனைப்படாதீங்க. இந்த இடத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. 2 வசனம் முடிச்சா வசனம் முடிஞ்சிடும். முடியாம வாசி. அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல இருக்கிற என்னை ஆமென் நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் அம்மாத்திரம் என்றார். ஆமென். காணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப மேவிபோசேத் சொல்லுகிறான், நான் எப்படி இருந்தேன்? செத்த நாயை. ஒரு ராஜகுமாரன் என்னவாக வாழ்ந்திருக்கிறான்? செத்த நாய போல. ஏன்? ஒரு கிழவியின் அவசரம். ஆமென் சொல்லுங்க. ஒரு கிழவியின் அவசரம் அவன் என்னவாக வாழ பண்ணிச்சது? செத்த நாய். சில அம்மா அப்பா உங்களை அவசரப்படுத்துவாங்க, சில கணவன் உங்களை அவசரப்படுத்துவாங்க, சில மனைவிமார் உங்களை அவசரப்படுத்துவாங்க. ஆனா தேவ பிள்ளைகளை காத்திருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க செத்த நாய் அல்ல, உயிருள்ள சிங்கம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க செத்த நாய் சொல்லுங்க. நான் செத்த நாய் அல்ல, உயிருள்ள சிங்கம். உயிருள்ள சிங்கம். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் தள்ளப்பட்டவன் அல்ல, நான் தள்ளப்பட்டவன் அல்ல, நான் சேர்த்துக் கொள்ளப்பட்டவன். நான் சேர்த்துக் கொள்ளப்பட்டவன். நான் ராசி இல்லாதவன் அல்ல, நான் ராசியுள்ளவன். ராசியுள்ளவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சொந்த பந்தங்கள் என்னை ஒதுக்கிச்சதோ அந்த சொந்த பந்தங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமாய் வாய்ப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஜெபவெளியில கர்த்தர் சித்தம் கொண்டு உன்னுடைய கண்களை திறந்தால் நல்லது. ஆமென். அவர் பெரிய தரிசனங்களை உனக்கு காட்டுவார். உன்னை குறித்து பெரிய சித்தம் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ நினைக்கிறாய் முடிஞ்சு விட்டதென்று கர்த்தர் சொல்லுகிறார், இனித்தான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இனித்தான் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. அற்புதங்கள் அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாததாய் கர்த்தர் நடக்க பண்ண போகிறார். உன்னுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் செய்தி என்ன? அவசரப்படாதே, தேவ சித்தம் பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. பின்னுக்கு சொல்லுங்க, அவசரப்படாதே, 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 தேவ சித்தம் பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா என் மேல சித்தம் வச்சிருக்கிறார்? நம்புறவங்க கையசைச்சு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப கடைசி நீங்க ரிசீவ் பண்ணணும். ஏசப்பா என்னல பெரிய சித்தம் வச்சிருக்கிறார். ஆமென். 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 அத நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்ல கம்பீரமாய் நடப்பீர்கள், நல்ல சுகபத்திரமா இருப்பீங்க. ஆமென். தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். குறைவுகள் நிறைவாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண் பார்க்கும் பூமியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய கிளினிக் கொப்பிகள் எல்லாம் இல்லாமல் போகும். உங்களுடைய மருந்து குளிசைகள் காணாமல் போகும். தேவ சமூகம் உடைய வீட்டை நிரப்பும். அல்லேலூயா. அப்ப சின்ன சின்ன ஒரு உபத்திரவத்தினால கர்த்தர் சோதிக்கும் பொழுது அவசரப்படக்கூடாது, அவசரப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிங்க. அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, அவசரப்படுத்தக்கூடாது, அவசரப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நான் உங்களை எழுப்புறதுக்கு முன்னுக்கு 5 வயசுல அந்த புள்ள சாகுமண்டு அவள் காலம் முறிச்சாள். அந்த மேவிபோசேத்தின் மேல இருந்த ஆண்டவற்ற சித்தம் நிறைவேறினதா நிறைவேறவில்லையா? நிறைவேறினது. நிறைவேறிச்சு. ஆனால் அதை அவன் பூர்ணமாய் அனுபவிச்சானா? இல்லை. என்ன அப்படியே சும்மா நல்ல ராஜ உடுப்பு போட்டு வாழ் வச்சு அப்படியே சக்கண்டு நடந்து வர வேண்டியவன் என்னத்துல வந்திருக்கான்? அவசரம்.
நீங்க அவசரப்பட்டு கதைக்கிற கதைகள், செய்கைகள் உங்களுக்கு மனமடிவா இருக்காதபடி காத்திருங்க. ஆமென் சொல்லுங்க. தேவ சித்தத்துக்காக பொறுமையோடு இருங்க. கண்ணீரை அவர் பார்ப்பார், பதிலை அவர் கொடுப்பார். யார் தடுத்தாலும் சித்தம் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்து நிற்போம் தேவ சமூகத்திலே. யார் தடுத்தாலும் தேவ சித்தம் நிறைவேறும். அது எந்த மாகீரின் வீடா கூட இருக்கலாம். எந்த மாகீரின் வீடு முன்னே அடைத்து வைக்க முடியாது. ஜீசஸ். ஆவியானவரே, கண்களை மூடி 2 நிமிஷம் தருங்க அமைதியாக. உங்களுக்கு கத்தர் வச்சிருக்கிற சித்தத்தை நீங்க அனுபவிங்க. அந்த மேவி பேசத்துக்கு ஆயேசப்பா வச்ச சித்தம் தயவுள்ள சித்தம், அன்பாய் அழைக்கும் சித்தம், ஆமென். நித்தமும் ராஜ சமூகத்தில் உட்காரும் சித்தம், எல்லாவற்றையும் திரும்ப அனுபவிக்கும் சித்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கும் அப்படித்தான் சித்தம் வச்சிருக்கிறார். ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி. உன்னை இந்த பூமிக்கு அனுப்பினவரே அவர்தான். ஆமென். உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் அவர்தான். ஆமென். உனக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்தவர் அவர்தான். ஆமென். உனக்கு இந்த தொழிலை கொடுத்தவர் அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அதை தீதாய் மாற்றுவாரோ? சித்தம் நிறைவேறாமல் கைவிடுவாரோ? இல்லவே இல்லை. அதனாலதான் பிரசங்கத்துக்கு முன்னுக்கு பாடின ஒரு பாடலை நினைத்து பாருங்கள். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. வார்த்தை எதை சொல்லிச்சதோ அதை கர்த்தருடைய கரம் நிறைவேற்றும். ஏன் நீ அவசரப்படுகிறாய்? அவசரப்பட்டு ஒரு ஆளுடைய முகத்தை ஒரு ஆள் கருக்காதேங்க. ஒருவருடைய இருதயத்தை ஒருவர் வேதனைப்படுத்தாதேங்க. ஆண்டவற்ற சித்தம் நிறைவேறும் போது முடங்களாகவும் செவிடுகளாகவும் குருடுகளாகவும் நாங்கள் இருக்காதபடிக்கு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கண்ண மூடி உங்களோட வீட்டை பாருங்க. எந்த வீடு உங்களுக்கு எரிச்சலின் வீடா இருக்குதோ அந்த வீட்டை கர்த்தருடைய சமூகத்துல நினைச்சு பாருங்க. அது செழிப்பின் இடமாய் மாற போகிறது என்பதை பாருங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாகீரின் வீடா இருக்கிறவனுடைய வீட்டை ராஜ அரண்மனையாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. செத்த நாயை போல வாழுகிற வாழ்க்கைய ராஜகுமாரனை போல கர்த்தர் வாழ பண்ண போகிறார். செத்த நாயை போல வாழுவது தேவ சித்தம் அல்ல, அது சில மனிதர்களுடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேவிபோசேத் சொல்லுகிறான், ராஜாவே, செத்த நாயை போல இத்தனை வருஷங்கள் நான் பயந்து பயந்து சாப்பிட்டேனே, நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தேனே, என் மேல தயவு வைக்க நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம் பிள்ளையே, அதுதான் தேவ சித்தம். ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவ சித்தத்தை விட்டு ஓடி போகாத, தேவ சித்தத்தை புறம் தள்ளாத. ஹல்லேலூயா. அற்ப சொற்ப ஆசைகளுக்காக, அற்ப சொற்ப உறவுகளுக்காக, அற்ப சொற்ப நேசங்களுக்காக கர்த்தருடைய சித்தத்தை விட்டு அவசரப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே.
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதின் நேசமையா எனக்காக செய்து முடிப்பவரே யாரையும் ஹல்லேலூயா. வளமையாக நான் உங்கள் எல்லாரையும் முன்னுக்கு தமிழ் கேமராக்களை நிப்பாட்டுங்க, முன்னுக்கு அழைக்கிறது உண்டு. நான் இப்பொழுது அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.